பிள்ளைகளெல்லாம் சீக்கிரம் ரெடி ஆகுங்க, லேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு வகை சொன்னா அந்த பிள்ளைகள் கேட்கவே செய்யாது. மணி 5:30 அவ போய் இன்னும் இருந்து பாடு பேசிட்டு இருக்காளுவோ. டீ எல்லாம் போட்டாச்சு, இனி எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு நம்மளும் ரெடியாக வேண்டியதான். இந்த முடி வேற காய மாட்டேங்குது. ஏட்டி நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்க? இக்க வாக்கா, நான் எல்லாருக்கும் டீ போட்டுட்டு இருந்தேன். நீங்க பண்ண கை கால் முஞ்சியெல்லாம் கழுவிட்டு வரலான்னு போனேன், அதுக்குள்ள டீ எல்லாம் போட்டு வச்சா? ஆமாக்கா, நான் குளிச்சுட்டு வந்துட்டேன்னா சரி சும்மா தானே இருக்கேன், எல்லாருக்கும் டீயை போட்டலாம் அப்படின்னு நினைச்சேன். அப்பாவும் அம்மையும் நல்லா உறக்கம், போய் எழுப்பிடணும், அதான் டீயை போட்டு வச்சுட்டு கூப்பிடலாம் அப்படின்னு இருக்கேன். அப்படியா? சரி சரி சரி, நீ இப்போ எப்போ ரெடி ஆகு? முடியா இப்படி அவுத்து போட்டிருக்க, தலையை கட்டி வைப்பா. முடி இன்னும் காயலக்கா, நல்ல ஒரு மாதிரி இருந்துச்சா, சரி சாயந்தரம் கோயிலுக்கு தானே போறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தண்ணியை சூடு பண்ணி குளிச்சுட்டு வந்திருக்கேன். ஆமா, நீ அழுதுகிட்டே வர. என்னத்த சொல்றதுக்கு செல்வி, இந்த பிள்ளைகள்ட்ட எப்பவுமே ரெடியாக சொன்னேன் தெரியுமா, இன்னும் அங்கிருந்து விளையாடிட்டு இருக்காளுவோ. ஏன் சிரிக்க? இந்த சுபின் பையன் இருக்காங்களா, இன்னைக்கு புது சட்டை போடணும்னு சொல்லி 4 மணிக்கே ரெடியாக என்ன வந்து நிற்கான். என் பிள்ளைனா என் பிள்ளை தான், அவன் தான் நல்ல பையன், நேரத்துக்கு ரெடி ஆயிடுவான். இங்கேயே இருக்க 4-5 பொட்ட பிள்ளைகள் எல்லாம் விளையாடிட்டு உட்காந்துட்டு இருக்கு. சரிக்கா, டீயை கொண்டு போய் கொடுத்தா குடிச்சிட்டு அவ்வளோ எந்திரிச்சு போய் ரெடி ஆகிறதுக்கு இது பண்ணுவான். வாங்க நீ. ஐயா என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஆமா என்னாச்சு, நீ உடம்பு எதுவும் சரியில்லையோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை செல்வி, மனசு ஒரு மாதிரி வருத்தமா இருக்கு. ஏன் நீ என்னாச்சு? தெரியல, ஆதி என்கிட்ட இப்போ வரைக்கும் கோவப்பட்டதே கிடையாது. இப்போ நான் அவன்ட்டு ஒரு விஷயம் பேசலான்னு போனேன்னா வெடுக்குன்னு என் மேலே கோவப்பட்டுட்டான். அதான் எனக்கு மனசு கஷ்டமா போச்சு. ஐயா நீங்க வருத்தப்படாதீங்க, அவன் வேற ஏதாவது விஷயம் வேற ஏதாச்சும் யோசனையில இருந்திருப்பான். ஆமா, நீ கோவெல்லாம் பட்டிருக்க மாட்டான், அவன் நல்ல பையன்லாம். ஆமா, என்கிட்ட கோவப்பட்டதே கிடையாது. திடீர்னு நல்லா சத்தமா பேசிட்டேன்னா அதான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு. கோயிலுக்கும் போகலாம் ரெடியாகும்னு சொன்னேன், நான் வரலாமா, நீங்களாம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டான். என்னாச்சு ஏதுன்னு தெரியல. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, அவன் வேற ஏதாவது விஷயத்துல இதுல இருந்திருப்பான், யோசிச்சுட்டு இருந்திருப்பான். நம்மளாம் ரெடி ஆகும், அவனும் ரெடியாகி வருவான். நான் போய் கூப்பிடுங்க. இல்லை வேண்டாம், அவன் ஒரு வாட்டி வரமாட்டேன்னு சொன்னா மாதிரி வரமாட்டான். திருப்பி கூப்பிட்ட மாதிரி உங்ககிட்டயும் கோவப்பட கூடாதுல. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டோம். நீங்க டீ எடுத்துக்கோங்க, நான் டீ போட்டு வச்சிருக்கேன்னா நான் அம்மைக்கு அப்பாக்கெல்லாம் கொடுத்துட்டு அண்ணனுக்கும் கொடுத்துட்டு வரேன். சரி. ஆமா, உங்க அண்ணன் எங்க? மாதிரி சிந்துவையும் காணதுக்கில்ல. அவங்க அண்ணன் வெளியில தான் பேசிட்டு இருக்காங்க. நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன்னு சொன்னா சரின்ட்டு நாங்கள் வெளியில அந்த பெஞ்சு கிடக்கல, அதில் தான் இருக்க 2 பேரும். ஓ அப்படியா? சரி சரி, நான் போய் பார்க்கேன். சரி அண்ணி போங்க, நான் டீ எடுத்துட்டு வரேன். சரி. ஏக்கா நீ பேசுனியா அவங்ககிட்ட? இது பாட்டி உனக்கு வேற வேலை இல்லைன்னு என்ன செய்த? ஏக்கா லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காதுக்கா, பேசாம அவங்க போறதுக்கு முன்னாடி பேசுறதுக்கு வழியே பாரு. ஏடி நான் வீட்டுக்கார உங்கள்கிட்ட கேட்கவே இல்லடி, சின்ன பிள்ளை. நீ இப்படியே பேசிட்டு இருந்துக்கோ கடைசி வரைக்கும். டீ எடுத்துட்டு வா, இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்துரு, நான் போய் என் தலையை கட்டிட்டு வரேன். சரி சரி, நீ போய் எடுத்துட்டு வரேன். அக்கா இந்த காலத்துல திருந்த மாட்டா. அண்ணே சொல்லுண்ணே, ஏதோ பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தியே? ஆமா சிந்து, அதுதான் எப்படி பேசுறதுன்னு தெரியல. என்னாச்சண்ணே இவ்வளோ தயங்கி பேசுகிறேன்னா, ஏதாவது பிரச்சனையோ? இது இப்ப பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் கிடையாது, சந்தோஷமான விஷயம் தான். ஆனா உங்ககிட்ட எப்படி பேசுதுன்னு எனக்கு தெரியல. அண்ணே இங்க பாருண்ணே, எதுனாலும் ஓப்பனா சொல்லிடு. சொல்லிக்க சிந்து, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். நீ அப்புறம் ராணி செல்வி, நான் 3 பேரையும் ஒரே மாதிரி தான் பார்த்திருக்கேன். நீ மேல அவ கீழே அப்படின்னு நான் என்னைக்கு யோசிச்சதே கிடையாது. தெரியும்ண்ணே, அது நீ சொல்லிதான் எங்களுக்கு தெரியணுமா? இந்த மனுஷன் பேசிட்டு இருக்காரு, அந்த விஷயம் தான் பேசுகிறாரா என்னன்னு தெரியல. மூஞ்சி முறைய பார்த்தா அப்படிதான் இருக்கு. எப்படியாச்சும் பேசி முடிவு பண்ணிட்டா நல்லா இருக்கும். இந்த ராணி கிட்ட செல்வி கிட்ட எல்லாம் என்னத்த இருக்கு? அவங்க பிள்ளைல நம்ம பையனுக்கு கட்டி வைக்கிறதுக்கு நான் நினைக்கிறது சரியா தப்பான்னு தெரியல. ஆனா என்னால அவங்க பிள்ளைகளெல்லாம் ஆதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. நான் எவ்வளவு பெரிய யோசனையில இருக்கேன். உன்னே சிந்து பிள்ளையே யாராச்சும் ஒருத்தங்கள, சிந்து பிள்ளை நந்தினி, அவளை கல்யாணம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா குடும்பமே வேண்டான்னு வெளியே தான் பார்க்கணும். எல்லாம் இந்த மனுஷன் இன்னைக்கு பேசுறதை பொறுத்து இருக்கு. அதுக்கப்புறம் தான் ஆதிக்கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தை பத்தி பேசணும். அண்ணே உனக்கு பிசினஸ்ல எதுவும் லாஸ் ஆயிட்டானே, நீ என்கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்க போறியா என்ன? எதுனாலும் என்கிட்ட கேளுனே, கண்டிப்பா என்னால முடிஞ்சா நான் செஞ்சிருவேன். அப்போ நான் பட்டினி கேட்டா நீ எதுவும் நினைக்க மாட்டேலாம்? இல்லண்ணே, நான் எதுவும் நினைக்க மாட்டேன். இப்ப கேட்கறது சரியான நேரமானு எனக்கு தெரியல. ஆனா இப்பவே பேசிட்டா அது சரியா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. மனசுல பட்டதை நான் கேட்பேன், நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. என் பையன் ஆதிக்கு உன் பொண்ணு நந்தினியை கல்யாணம் பண்ணி கொடுப்பியா? சிந்து, நான் எதுவும் தப்பா கேட்டுட்டேனோ? இல்லண்ணே, நீ எதுவும் தப்பாலாம் கேட்கல. ஆனா என்னாச்சு சிந்து? என் பிள்ளைங்களோட வாழ்க்கையில என்ன முடிவு எடுக்கிறதுக்கும் உனக்கு எல்லா உரிமையும் உண்டு. அதே மாதிரி உன் பையனுக்கு என் பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுலேயே உனக்கு எல்லா உரிமையும் உண்டனே. ஆனா நாங்க அதை பத்தி பேசினதே கிடையாது இப்போ வரைக்கும். அப்புறம் என்ன சிந்து, உங்க வீட்டுக்காரியவியல்கிட்ட பேசணுமோ? பிள்ளைங்க எல்லாம் இப்போ ரொம்ப சின்ன பிள்ளைங்க. யா சிந்து, ஆதியும் காலேஜ் படிப்பு முடிச்சுட்டான். அதே மாதிரி நந்தினி இன்னும் 1 வருஷத்துல காலேஜ் படிப்பு முடிச்சிருவா. முடிச்ச உடனே அவனுக்கு வேலை கிடைச்சதும் கல்யாணம் பண்ணி வைப்போம். அண்ணே நீங்க சொல்லதெல்லாம் கரெக்டு தான். 2 பேரும் பொருத்தமாக தான் இருப்பாங்க. ஆனா சிந்து சொல்லுங்க அண்ணி. சிந்து உங்க அண்ணன் கிட்ட நான் தான் கேட்க சொன்னேன். என்ன சொல்றீங்க அண்ணி? ஆமா சிந்து, நந்தினியும் ஆதியும் நல்லா பொருத்தமா இருக்கும்னு தோணுச்சு. பொண்ணு வீட்டிலே இருக்கும்போது எதுக்கு வெளியே போய் தேடணும்? எப்படி இன்னும் 2-3 வருஷத்துல அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்குவோம். இப்போ எல்லாரும் இங்கே இருக்காங்கல்ல, அப்படியே பேசி முடிச்சிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு தான் அவங்க கிட்ட கேட்டேன். அவங்களும் சரின்னு சொன்னாங்க. அதனால தான் உங்ககிட்ட வந்து கேட்கும். அண்ணி அதுக்கு இப்போ என்ன அவசரம்? ஏன் சிந்து, நீங்களும் இதெல்லாம் தானே பேசிட்டு இருந்தீங்க? ஆதி கொடுத்து வச்சான் தான், அவனுக்கு 1க்கு 4 முறை பொண்ணுங்க இருக்காங்க. எதையா ஒன்னா அதுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நீங்க தானே பேசிட்டு இருந்தீங்க. இது யாருக்குமே இவங்க பேசியிருக்காங்களா? அப்ப ஏன் சிந்து இவ்வளோ தயங்குதான்னு தெரியலையே. ஆமா நீ நாங்கள் பேசிட்டு இருந்தோம். ஆனால் நந்தினியோ ஜனனியோ நாங்கள் பேசலை. சத்யா இல்லைன்னா சுவானி 2 பேரில் ஒருத்தங்கள ஆதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் தான் நாங்கள் பேசிட்டு இருந்தோம். அதுவும் சும்மா விளையாட்டுக்கு தான் பேசிட்டு இருந்தோமே தவிர இவ்வளோ சீரியஸாலாம் நாங்களும் இது பண்ணலை.
ஓ, அப்ப நம்ம மனசுல இருந்த மாதிரியும் தங்கச்சிக்கு மனசுலயும் ராணி பிள்ளைங்கள தான் ஆதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கின்ற மாதிரி பேசியிருக்காவ. அப்போ இவ தான் இடையில வந்து பிரச்சனை பண்ணதான்னு நினைக்கேன். என் மனசுலயும் அப்படிதான் இருக்கு. சுவாணி இல்லைன்னா சத்யாவை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அந்த அளவுக்கு என் தங்கச்சிக்கு கொஞ்சம் பாரம் குறையுமே அப்படின்னு தான் நினைச்சேன். இவன் என்ன இப்படி எல்லாத்தையும் மாத்தி விட்டுட்டா? யா சிந்து, எங்க பையனுக்கு உன் பொண்ணு கொடுக்கறதுல உனக்கு எதுவும் பிரச்சனையா? சச்சா, அப்படியெல்லாம் கிடையாது அண்ணி. ஆதி ரொம்ப நல்ல பையன், பெரியவங்களுக்கு மரியாதை தரக்கூடிய நல்ல பையன். அவனை மருமகனை கிடைக்கிறதுக்கு எல்லாரும் கொடுத்து வைக்கணும். ஆனா நீ ராணியை பத்தி நினைச்சு கவலைப்படுகியோ? ஆமா, ஏன்னா அவங்க தான் பேசிட்டு இருந்தாவ. அதுக்கு இடையில இப்போ நான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சா அவங்க எதுவும் வருத்தப்பட்ட கூடாதுல. நீ ஒண்ணு என்கிட்ட கேட்கலன்னா சிந்து, நாங்க தானே உங்ககிட்ட வந்து கேட்டோம். உனக்கு பிடிச்சிருக்குன்னா நீ சரின்னு சொல்லு. அனிதா, அவ தயக்கப்படுறதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியும். இப்ப வரைக்கும் எங்க 4 பேருக்குள்ள எந்த சண்டையும் வந்ததில்ல. நாங்க இப்ப வரைக்கும் ஒற்றுமையா தான் இருந்திருக்கோம். நான் இவளோட பிசினஸ்ல பிரச்சனை வந்தப்ப நான் தான் இது உதவி பண்ணேன். அதே மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவ உதவி பண்ணுவா. எங்க 4 பேரும் நாங்க எப்பவுமே ஒன்னா இருக்கணும்னு தான் நினைச்சிட்டு இருப்போம். இப்ப இந்த கல்யாண பேசினால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சிந்து தயங்குதா. சரி, திருவிழா முடிச்சோட கையோட ராணிக்கிட்டே நம்ம இதை டைரக்டா பேசிடுவோம். அத்தை மாமா எல்லாரும் நிக்காங்கல்ல, எல்லாரையும் ஒண்ணா எடுத்து வச்சு பேசிடுவோம். எனக்கு இது தெரிஞ்ச மாதிரி அவங்க கிட்ட காட்டிக்க வேணாம். நீங்களே அவங்க கிட்ட டைரக்டா போய் பேசிருங்க. ஏன்னா எனக்கு அவங்க எல்லாம் என்கிட்ட ஏதாவது என்னை பத்தி எதுவும் நினைச்சிடக்கூடாதுல. அதான் எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. அண்ணே, உனக்கு ஏன் வார்த்தை என்னன்னு புரியுதுல? நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத அண்ணே. சேச்சா, அப்படிலாம் கிடையாது சிந்து. இவ கேட்க சொன்னான் நானும் கேட்டேன். நானும் மனசுல ஏங்க இங்க சும்மா இருங்க, நான் பேசிக்கிட்டே அத்தை மாமா கிட்ட. ஏதாச்சும் பண்ணுமா? நீ எதுவும் அண்ணகிட்ட கோவப்படாத சிந்து. உனக்கு எதுவும் என் மேல கோவம் இல்லைல்ல? அதெல்லாம் இல்லனே, நான் எப்போ அவன் மேல கோவப்பட மாட்டேன். அதே மாதிரி ராணி பிள்ளைங்களுக்கு ஆதியை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்ச் வரலன்னு வச்சுக்கோயேன், நான் இப்போ சந்தோஷமா ஏத்துக்கிட்டு இருப்பேன். எனக்கு என் பிள்ளைங்க மட்டும் பேச கிடையாது. ஆதி, சுவாணி, சத்யா, சுபின், சுவாணி எல்லாருமே என் பிள்ளைகள் தான். ஏற்கனவே இந்த ஒரு பேட்ச் எல்லாருக்குள்ள வந்ததுனால தான் நான் தயங்குகேன். இல்லைன்னா நான் கண்டிப்பா சரின்னு சொல்லியிருப்பேன். நீ கேட்ட உடனே ஏன் நீ கேட்கறதுக்கு முன்னாடியே நான் வந்து உன்கிட்ட கேட்டிருப்பேன். ரொம்ப சந்தோஷம் சிந்து. நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத, சரியா? வா, நம்ம போய் ரெடி ஆகும் போகணும்ல. சரி சிந்து, வா போலாம். என்ன நம்ம ஒன்று நினச்சா வேற ஒன்று நடக்குது. எப்படியாச்சும் நந்தினியை ஆதிக்கை கல்யாணம் பண்ணி வச்சிடணும். இந்த ராணி பிள்ளைங்களுக்கு மட்டும் என் பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிற நிலைமை வந்துடக்கூடாது. குளிச்சுட்டு வந்தாச்சு. குளிக்காண்டாதான் பார்த்தேன், மேலெல்லாம் ஒரு மாதிரி கசகசான இருக்கு. சரி, குவாலிக்கு தானே போறோம்னு குளிக்கவும் செஞ்சாச்சு. இனி என்ன இருக்கு, ஜாலியாக கொடுப்போம். பிள்ளைலாம் ரெடி ஆகிட்டு நிற்க அந்த பக்கம் ரூமில். இந்த பிள்ளைகள் பீரோக்குள்ளேருந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து எல்லாத்தையும் இது கலைச்சு வாரி போட்டிருக்கு. எனக்குள்ள சாரி எப்படி எடுத்து வச்சிருக்குன்னு பாரு, அழகா மடிச்சு வச்சிருந்தேன். ஏன் ராணியக்கா, என்ன சின்ன பொண்ணு இந்த நேரத்தில் வந்திருக்க? அது ஒன்றும் இல்லை ராணியக்கா, ரெடி ஆகலான்னு தான் நினைச்சேன். அப்பதான் எனக்கு திடீர்னு உமா ஞாபகம் வந்துச்சு. நேற்றுக்கு காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் சரி, அவளை ஒரு எட்டு பார்த்துட்டு வருவோம். உடம்பு சரியில்லாம தான் இருக்காளா என்ன ஏதுன்னு தெரியல. ஃபோனை அடிச்சேன், ஃபோனை எடுக்கல. எல்லாருமே சேர்ந்து போகலான்னு நினைச்சா ஃபோன் அடிச்சேன்னா எடுக்கல. அதை சரின்னு அவளை ஒரு வாட்டி பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு வந்தேன். ஐயா ஆமா சின்ன பொண்ணு, நான் கூட பாரு 2 நாள் அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ல நான் போய் பார்க்காம இருக்கேன். பரவாயில்ல இருக்கட்டுக்கா, என்ன செய்யுது? உங்க வீட்டில் இவ்வளோ விருந்துக்காரர் நிற்கும் போது உங்களுக்கு அங்கே போய் பார்க்க முடியாது. அதெல்லாம் அவள் புரிஞ்சுக்கிடுவா. இல்ல சின்ன பொண்ணு, எனக்கு மனசு ஒரு மாதிரி இருக்கு. அவளுக்கும் அவங்க வீட்டுல யாருமே வரல. அம்மா அப்பா அத்தை மாமன்னு யாருமே வரல. இந்த பிள்ளை தனியா கிடக்கும். நானும் பாரு 2 நாள் இப்படி போய் பார்க்காம இருந்திருக்கேன். அவளாவது ஒரு ஃபோன் அடிக்கலாம்ல, ஃபோனும் அடிக்கல. உங்க வீட்டில் எல்லாரும் நிற்காங்கன்னு தெரிஞ்சுதான் அவளும் கூப்பிடாம இருந்திருக்குவாக்கா. இது சின்ன பொண்ணு, நான் இந்த தலையை மட்டும் கட்டிட்டு வரேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் பார்ப்போம். பரவாயில்ல இருக்கட்டுக்கா, நீ ரெடியாவு. நான் போய் பார்த்துட்டு என்னன்னு ஃபோன் பண்ணி சொல்லிக்கேன். இல்ல சின்ன பொண்ணு, எனக்கு மனசு ஒரு மாதிரி இருக்கு. இரு, நான் அவளுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன். அங்கே போய் பார்க்குவோம்க்கா. அந்த அண்ணன் ஏதாவது வாங்கி கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு தெரியல. ஆமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். சரி இரு, நான் அந்த தலையை மட்டும் கட்டிட்டு வரேன். சரிக்கா, நான் வெளியே வெயிட் பண்ணிக்கேன். சரி சின்ன பொண்ணு. இந்த பிள்ளைக்கு நேத்தே கலையிலன்னு சொல்லிட்டு இருந்தா, நானும் கவனிக்காம இருந்திருக்க பாரு. காலையில அவ முத்தம் துக்கிறதுக்கு வெளியே வரவும் இல்ல. அப்ப யாரும் போய் பார்த்துக்க மாட்டேனா? சாயந்தரம் ஆயாச்சு, இன்னும் பார்க்கல அவளை போயிட்டு. வீடு நிறைய ஆட்கள் இருந்ததுனால தானே நானும் அப்படி இருந்துட்டேன். ராணி, வாங்கம்மா, ரெடி ஆயிட்டீங்களா? இல்ல ராணி, ரெடி ஆகலான் தான் வந்தேன். எனக்குள்ள சேலை இங்குள்ள ரூம்ல எல்லாம் வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? ஏன் மக்களே ஏதோ யோசிச்சுட்டு இருக்கால இருக்கு? ஆமாம்மா, பக்கத்து வீட்டுல அந்த பிள்ளை உண்டுல உமா. ஆமா, அவளுக்கு 2 நாளா நல்லா காய்ச்சலுமா. நான் வீட்டுல எல்லாரும் நிக்கனால அவளை போய் பார்க்கணும்னு நினைச்சேன். நம்ம வீட்டுல எல்லாரும் நிக்கவல்ல, வேலையும் ஒரு நேரம் ஓயாது. அதனால நான் போய் பார்க்கவே இல்லை. அவளுக்கு காய்ச்சல் இன்னும் கலையாம தான் இருக்காப்புல இருக்கு. இப்ப சின்ன பொண்ணு வந்தாலும் அவதான் சொன்னான். அதான் நான் இப்படி 2 நாளா போய் பார்க்காம இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் அந்த பிள்ளை புரிஞ்சுக்கிடாம நம்ம வீட்டுல இவ்வளவு நிக்காங்களா, எனக்கும் தெரியாது. தெரிஞ்சிருந்தா உன்னை போய் பார்த்துட்டு வான்னு சொல்லியிருப்பேன். அதான் எனக்கு மனசு ஒரு மாதிரி இருக்கு. சின்ன பொண்ணு வெளியே வெயிட் பண்ணின்னு சொன்னா, நான் தலையை மட்டும் கட்டிட்டு டக்குன்னு போய் பார்த்துட்டு வரேன். சரியா? சரி, சீக்கிரம் வந்துரு. சரிம்மா. என்ன வெளியே யாரையும் காணதுக்கில்ல, நம்ம தான் இவ்வளோ சீக்கிரம் ரெடியாகி நிற்கமோ? எவளாவது ஒருத்தி இப்படி போவா, என் சேலை நல்லா இருக்குன்னு சொல்லுவோன்னு பார்த்தா ஒருத்தியானே காணதுக்கில்ல. நான் வேற 4:30 மணிக்கே மேக்கப்பை போட்டுட்டு நின்றுட்டு இருக்கேன். மூஞ்சியில் இருக்க மேக்கப் எல்லாம் போவே தவிர ஒருத்தியான நம்மளை பார்க்க மாட்டேங்க. அவளை இந்த ராணியக்காலையும் காணுமே வெளியே. சீக்கிரம் வா சின்ன பொண்ணு, போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரிக்கா, வாங்க போவோம். இவ்வளோ 2 பேரும் எங்கே போகிறாளுவோ? ரெடியான மாதிரியும் தெரியலையே. எனக்கு மனசே ரொம்ப கஷ்டமா இருக்கு சின்ன பொண்ணு. சரி இருக்கட்டுக்கா, அவளை பார்த்து பேசினா சரியாயிரும். அவ புரிஞ்சுக்கிடுவா. அந்த நம்பிக்கையில தான் வாரேன். இந்த 2 பேரும் உமா வீட்டுக்கு எதுக்கு போறாங்க இந்த நேரத்துல? நம்ம வேற ரெடி ஆயிட்டோமே, இல்லைன்னா பின்னாடியே போய் என்ன விஷயம்னு பார்த்துருக்கலாம். நேத்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தா, ஒருவேளை இன்னும் உடம்பு சரியில்லாம தான் இருக்கானே என்னவோ தெரியலையே.
சரி என்னன்னு கோயிலுக்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் கேட்போம்.